அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாள் எப்போது வரும், அதன் அடையாளங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்வதில் நம்மில் பலருக்கு அதிக ஆர்வம் உண்டு. மறுமை நாள், அதாவது உலக அழிவு நாள் வருவதற்கும் அந்நாளில் ஏற்படும் பல குழப்பங்களை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை கூறியுள்ளார்கள். அதிலே மிகவும் பிரபலமானதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் உள்ளது. அதிலே ஒன்றுதான் இமாம் மஹதி என அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் வருவார் என்பதாகும். இவர் முஸ்லிம்களை ஒன்றிணைப்பார். இவரே 40வது மற்றும் இறுதி கலீஃபாவாக இருப்பார். இமாம் மஹதி பற்றி மட்டும் ஹதீஸ்களிலே 26 சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் மஹதி அவர்களின் அடையாளங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது. இமாம் மஹதி என்பவர் ஒருபோதும் தன்னைத்தான் இமாம் மஹதி என அறிவிக்க மாட்டார். மிகவும் முக்கியமாக இவருடைய பெயர் மஹதி என்பதில்லை, மாறாக இவருடைய பெயர் முஹம்மது என்பதாகும். மற்றும் இவருடைய தந்தையாரின் பெயர் அப்துல்லா என்பதாகும். இவருடைய பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரேடு ஒத்திருக்கும். உலகெங்கும் குழப்பங்கள் ஏற்பட்டு மக்கள் அவதியுற்றிருப்பார்கள் மற்றும் பல பூகம்பங்கள் நிகழும். அந்நாட்களில் இமாம் மஹதி அவர்கள் தோன்றுவார்கள். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபத்திமா ரதியல்லாஹு அவர்களின் பரம்பரையை சார்ந்தவராக இருப்பார்கள். இமாம் மஹதியுடைய தோற்றமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றத்தை ஒத்திருக்கும். அவரின் நெற்றி அகலமான மற்றும் விசாலமானதாக நெற்றியாக இருக்கும். கூர்மையான மூக்கு உடையவராக இருப்பார். அவர் பூமியிலே 7 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். இமாம் மஹதியுடைய தாயார் ஹசன் ரதியல்லாஹு அவர்களின் பரம்பரையை சார்ந்தவராக இருப்பார். மற்றும் தந்தையார் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களின் பரம்பரையை சார்ந்தவராக இருப்பார் என்பதாகும். இந்த இமாம் மஹதி என அறியப்படுபவர் உண்மையிலேயே அவர் கண்டெடுக்கப்படுபவர் ஆவார். இவர் மிகவும் அமைதியான, தக்வா உள்ள, நல்ல இபாதத் நிறைந்தவராக இருப்பார். ஹிஜாஸ் மாகாணத்தில் அரபு தீபகற்பத்தில் ஒழுங்கான தலைமை இல்லாமல் மிகப்பெரிய குழப்பத்தில் மூழ்கியிருக்கும். இந்த வேளையில் இமாம் மஹதியானவர் இவர் காபத்துல்லாவில் தவாஃப் செய்தவராக இருப்பார்கள். அப்போது அங்குள்ள நல்ல மக்கள் இவரின் தன்மைகளை கவனித்து இவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்த மஹதியாக இருப்பரோ என அடையாளம் கண்டுபிடிப்பார்கள். மேலும் இவர்கள் ருக்கனே யமானி மற்றும் மகாமு இப்ராஹிம் நடுவிலே அந்த நல்ல மக்கள், உறுதியான மக்கள் இமாம் மஹதியிடம் பையத் செய்வார்கள். இந்த நாட்களில் யாராவது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்த இமாம் மஹதி எனவும் அல்லது எனக்கு அல்லாஹ்விடமிருந்தும் வழிகாட்டுதல் இருப்பதாகவும் யாராவது கூறினால் அது தெளிவான குழப்பத்தை தவிர வேறில்லை. இதனை அறிவதற்கு உங்களுக்கும் இந்த மறுமை நாள் பற்றியும் போதிய அறிவு வேண்டும். இதனை பற்றிய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள்.